ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்சி எஜுகேஷன். ஸோ இந்த வீடியோவில் வந்து வியரபிள் கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் சென்சார் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, கிரவுண்டுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு கார் வந்து ஒரு பிரிட்ஜில் போயிட்டுருக்கு. இப்போ அந்த பிரிட்ஜில் வந்து இப்போது இவ்வளோ கார் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது 50 கார் மட்டும்தான் போக முடியும், அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதை மானிட்டர் பண்ணணும் இல்லையா? அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்ஜில் வந்து சென்சார் வைப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா, இப்போ ஒரு வெஹிக்கிளோட ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணி அது வந்து எவ்வளோ கார் இருக்குன்னு டிட்டர்மின் பண்ணும். ஸோ பெரிய ஸ்கேலில் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதுவே நம்ம ஸ்மால் ஸ்கேலில் இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ரீசெண்டாக இப்போது இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கிங் ஷூவெல்லாம் வந்திருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம காலில் வந்து ஷூ மாட்டிட்டு கிரவுண்டில் வாக் பண்ணால் எவ்வளோ தூரம் வாக் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி நிறையா ஹெல்த்து ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வியரபிள் கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் சென்சார். ஸோ இது என்னதுன்னா, நம்ம கிரவுண்டுக்கும் நம்ம ஃபுட்டுக்கும் எவ்வளோ ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது. ஸோ கான்செப்ட் இவ்வளோ தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் தியரி சொல்கிறேன். இல்லை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்குவீங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதிக்குவீங்கன்னா இந்த பார்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அடுத்த கொஸ்டின் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லை நீங்கள் தியரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து வியரபிள் கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் சென்சார் இஸ் எ டிவைஸ் மெஷர்ஸ் த ஃபோர்ஸ் எக்ஸிக்யூட்டட் பை கிரவுண்ட் ஆன் பாடி டியூரிங் லொக்கோமோஷன். இப்போ வந்து லொக்கோமோஷனாக ஒன்றும் இல்லை, மூமெண்ட். இப்போ வந்து பாடி வந்து மூவ் ஆகும்போது இப்போ வந்து ஃபோர்ஸ் ஏதாச்சும் ஆக்ட் ஆகும்போது நம்ம பாடி மூவ் ஆகும். இப்போ வந்து மூவ் ஆகும்போது நம்ம கிரவுண்டுக்கும் பாடிக்கும் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்க்ரீட் ஆகிருக்கு அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறது வந்து வியரபிள் கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் சென்சார் கால்குலேட் பண்ணும். ஸோ இட்ஸ் லைக் அ டைனி டிடெக்டிவ் கான்ஸ்டன்ட்லி ஆன் த லுக்கர் ஃபார் புஷஸ் அண்ட் புல்ஸ். இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து கால் நம்ம எடுத்து வைக்கும்போது கிரவுண்டுக்கும் நமக்கும் ஒரு விதமான ஃபோர்ஸ் ஏற்படும். அந்த ஃபோர்ஸ் என்னதுன்னா புஷ் அண்ட் புல். இப்போ வந்து கால் நம்ம கிரவுண்டில் எடுத்து வைக்கிறோம் இல்லையா? கிரவுண்டில் எடுத்து வைக்கும்போது நம்ம கிரவுண்டை புஷ் பண்ணுறோம். இப்போ காலை எடுக்கும்போது காலை வந்து புல் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி புஷ் அண்ட் புல்லை வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ புஷ் அண்ட் புல்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்கன்னா, வாக்கிங், ரன்னிங், ஜம்பிங் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சென்சார் வந்து மேக்ஸிமம் ஷூவில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம கிரவுண்டுக்கும் லெக்குக்கும் கான்டாக்ட் இருக்கிறது மேக்ஸிமம் ஷூ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஷூ ஆர் ஸ்லிப்பர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கெயிட் அனாலிசிஸ். கெயிட்னா அந்த மூமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம வாக் பண்ணுறது எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், ரன்னிங், ஜம்பிங் அந்த மாதிரி இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோஸ்தெட்டிக் அண்ட் ஆர்த்தோட்டிக் டிசைன்னா, இப்போ வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம மூமெண்ட்டுக்காக லெக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆர்டிஃபிஷியல் லெக் அந்த மாதிரி எல்லாம். ஸோ அதெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பயோமெக்கானிக்கல் ரிசர்ச். ஸோ பயோமெக்கானிக்கல் ரிசர்ச்னால் இப்போ பயாலஜிக்கல் ஏரியாவில் நம்ம ஏதாச்சும் ரிசர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுவும் ஒரு வகையில் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா பீசோ எலக்ட்ரிக் சென்சார். இது என்ன பண்ணுன்னா, மெக்கானிக்கல் எனர்ஜியை ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். ஸோ நம்ம வாக் பண்ணும்போது நம்ம ஷூலேருந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஷூலெல்லாம் பார்த்துருப்பீங்க, லைட் எரியிற மாதிரி ஷூலாம் வருது. ஸோ அதிலெல்லாம் நம்ம பீசோ எலக்ட்ரிக் சென்சார் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் கேஜ் சென்சார். ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஸ்ட்ரெயின் கேஜ் சென்சார்ஸ்னால் என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்ட் மேலே, இப்போ ஸ்ட்ரெயின் கேஜ் சென்சார் மேலே ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டை வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ இதில் வந்து காயில்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த காயில்ஸ் வந்து வெயிட்டை வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிவ் சென்சார். ஸோ ஸ்ட்ரெயின் கேஜ் சென்சார் மாதிரி இது ஒர்க் ஆகும், ஆனால் இதில் வந்து காயில்ஸ்க்கு பதிலாக கெப்பாசிட்டர்ஸை வச்சுருப்பாங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? அக்யூரசி, ஃபோர்ஸ் ரேஞ்ச், சாம்பிளிங் ரேட், தப்பாக சொல்லிட்டேன். ஜிஆர்எஃப் சென்சார். இப்போ வந்து கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் சென்சார் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் மெயினாக என்னென்ன பார்க்கணுன்னா, அக்யூரசி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ரெசல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ஃபோர்ஸ் ரேஞ்ச் இப்போ வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வரைக்கும் இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியும்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சாம்பிளிங் ரேட், எவ்வளோ தூரம் நல்லா சாம்பிள்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டாக கலெக்ட் பண்ணுமா, கரெக்டாக மானிட்டர் பண்ணுமான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து போர்ட்டபிலிட்டி அண்ட் சைஸ். இப்போ வந்து நீங்கள் வீட்டுக்கு மட்டும் ஓகேவா, இல்லை எல்லா போகிற இடத்துலையும் நம்ம இது தேவையா, அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். காஸ்ட் அண்ட் டியூரபிலிட்டி. ஸோ
ஸோ காஸ்ட்டும் பார்க்கணும், நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டயக்ராம் இருக்குது. ஏன்னா 4 சென்சார்லேருந்து A to D கன்வெர்ட்டர், அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் பாஸ் பண்ணி அதுலேருந்து வந்து நம்ம வந்து ஒயர்லெஸ் டிரான்ஸ்சீவர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வாட்ச் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஷூவில் ப்ரொடியூஸ் ஆகிற இப்போ வந்து 4 சென்சார்னா ஷூவை எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஷூவில் இருக்கிற சென்சாரில் வந்து A to அனலாக்லேருந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுத்து அதை வந்து நம்ம ஒயர்லெஸ் டிரான்ஸ்சீவர் என்னதுன்னா நம்ம வாட்ச் வச்சுக்கலாம், டிஜிட்டல் வாட்ச் வச்சுக்கலாம். ஸோ அந்த டிஜிட்டல் வாட்சில் வந்து அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே யூஆர்ட் இன்டர்ஃபேஸ், மெசேஜ் ஜிஆர்எஃப், டார்கெட் ஜிஆர்எஃப், இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து எக்ஸ்ட்ரா காம்பனண்ட் இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினான காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா 4 சென்சார், அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர், மைக்ரோ கண்ட்ரோலர், ஒயர்லெஸ் டிரான்ஸ்சீவர். ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம வேறு யூஸ் கேஸை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.